மைனா குருவி கதை நேரம். முயல்குட்டி சுட்டி. அது எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டும் துள்ளி குதித்துக் கொண்டும் இருக்கும். ஒரு நாள் காட்டின் மூத்த ஆமையான தாத்தா ஆமை ஒரு ரகசியத்தை சொன்னார். சுட்டி, இந்த காட்டுக்கு அப்பால் இருக்கும் நீலமலை உச்சியில் ஒரு மாய கேரட் இருக்கிறது. அதை சாப்பிட்டால் யாருக்கும் கிடைக்காத புத்திசாலித்தனம் கிடைக்கும் என்றார். சுட்டிக்கு ஆர்வம் தாங்கவில்லை. உடனே தனது சாகச பயணத்தை தொடங்கியது. சுட்டி முதலில் ஒரு பெரிய நதியை கடக்க வேண்டியிருந்தது. தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ, நான் எப்படி போவேன் என்று சுட்டி யோசித்தது. அப்போது அங்கே ஒரு பெரிய மரக்கட்டை மிதந்து வந்தது. சுட்டி பயப்படாம அதன் மேல் ஏறி நின்றது. மேதுவாத துடுப்பு போடுவது போல கைகளால் துழவி நதியின் மறுபுறம் சென்றது. அடுத்து சுட்டி நுழைந்தது ஒரு அடர்ந்த காடு. அங்கே மரங்கள் மிக உயரமாக இருந்ததால் சூரிய வெளிச்சமே தெரியவில்லை. சுட்டிக்கு வழி தெரியாம தவித்தது. அப்போது அங்கே கஜு என்ற யானை வந்தது. கவலைப்படாதே சுட்டி, என் துதிக்கையை பிடித்துக்கொள் என்றது கஜு. கஜுவின் உதவியுடன் சுட்டி இருண்ட காட்டை கடந்து நீலமலையின் அடிவாரத்தை அடைந்தது. மலை மிகவும் செங்குத்தாக இருந்தது. சுட்டி தன் குட்டி கால்களால் மெதுவாக விடாமுயற்சியுடன் ஏறியது. மூச்சு வாங்கியது. ஆனாலும் அது பின்வாங்கவில்லை. இறுதியாக மலை உச்சியை அடைந்தது. அங்கே மின்னும் தங்க நிறத்தில் ஒரு பெரிய கேரட் இருந்தது. சுட்டி ஆசை ஆசையாக அந்த கேரட்டை பறித்தது. அப்போது வானத்தில் ஒரு தேவதை தோன்றினாள். சுட்டி, நீ இந்த பயணத்தில் காட்டிய துணிச்சல், மற்றவர்களிடம் உதவி கேட்கும் குணம் மற்றும் உன்னுடைய விடாமுயற்சி, இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த கேரட் வெறும் அடையாளந்தான் என்று ஆசீர்வதித்தாள். சுட்டி மகிழ்ச்சியுடன் அந்த கேரட்டை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள காட்டுக்கு திரும்பியது. அஞ்சிலிருந்து சுட்டி வெறும் முயல்குட்டி அல்ல, சாகச வீரன் சுட்டி என்று அழைக்கப்பட்டது. உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.